வணக்கம். இப்போ நம்ம பெரிய கார்த்திகை வருது. அதுக்கு நம்ம நெய் அப்பம் பண்ணலாம். அதுக்கு நான் 1 கப் பச்சரிசி 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை அரைக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு போடலாம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். அதுக்கப்புறம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்தேன். 3/4 கப் நான் பொடி பண்ண வெல்லம். இது கல் இல்லை, நல்லா அப்படியே போடுறேன். கல் இருந்தால் நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி விடணும். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மசியாக அரைச்சின்னு வரேன். இப்போது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரம் விட்டு வைப்போம். வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து நம்ம பண்ணலாம். வச்சு அது சோட அப்புறம் எதுவுமே தேவையில்லை. இப்போ அரைச்சி மாவு வச்சாச்சு. ஒரு 1 மணி நேரம் ஆகட்டும். நம்ம எடுத்து பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் அரைக்கிறதோட ஒரு வாழைப்பழமும் சேர்த்துக்கணும். நான் மறந்து போயிட்டேன். ஏன்னா வாழைப்பழம் தனியாக அரைச்சி அதோட நம்ம கலந்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு வாழைப்பழம் மட்டும் போட்டால் சரியாக மசியாது. நல்லா கொஞ்சம் மாவையும் சேர்த்து அரைச்சி நல்லா மசியாக அரைச்சாச்சு. இதோட விட்டு நல்லா கலந்துடலாம். நீங்கள் அரைக்கிறப்பே அரிசி இதெல்லாம் போட்டு அரைக்கிறப்பே நீங்கள் அரைச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுத்து. நம்ம எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பு புளிப்பு இறக்கலை போட்டாச்சு. இப்போ இது நெய் அப்போங்கனால நம்ம நெய்யில் தான் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பிள்ளையும் நெய் விடுவோம். நம்ம ஒரு 1/2 இதுக்கு நெய் விடுவோம். இப்போது நெய் விட்டாச்சு. நம்ம மாவு விடலாம். நெய் லேசாக காஞ்ச உடனே கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீஞ்சு பெருசாக வச்சிங்கன்னா அது தீஞ்சு போயிடும். அதனால் ஃப்ளேமை சின்னதாக வச்சு நீங்கள் பண்ணணும். இப்போ வேகட்டும். அப்புறமா திருப்பி பண்ணலாம். இப்போ நம்ம ஒன்றுன்னா திருப்பி பண்ணலாம். இப்போ ஒன்றுனா நம்ம எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோட எல்லா மாவையும் இதே மாதிரி செஞ்சு எடுக்க வேண்டியதான்.
இப்போ சுவையான நெய்யப்பம் ரெடி. நீங்களும் செஞ்சு கார்த்திகை செஞ்சு சுவாமிக்கு படைச்சிட்டு, முருகனுக்கு படைச்சிட்டு நீங்களும் ஆனந்தமாக சாப்பிடுங்க. நன்றி.